எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமுடைய ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். ஏமா மற்ற ராசிக்காரங்களாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த நல்ல எண்ணம் அப்படிங்கிறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நம்பிக்கையால் வளரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகம். நிறைய கஷ்டங்கள் நிறைய இடர்பாடுகளை இவங்க அதிகமாக சந்திப்பாங்க. அதெல்லாம் பார்த்து பார்த்து இருக்கிறதுனாலே என்னமோ உங்களுக்கு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகம். அந்த தன்னம்பிக்கையை வச்சே வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா 12 ராசிகள்லேயே இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு அதிக ஆர்வம். இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆயுள்காரகன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட ஒரு அருமையான ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியத்தில் இறங்கினாலுமே டக்குன்னு இறங்க மாட்டாங்க. அதை பற்றி அலசி ஆராய்ந்து இதில் என்னென்ன நஷ்டம் வரும், என்னென்ன லாபம் வரும், எப்படி அதை கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் இறங்கக்கூடியவங்கள இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. அப்படி அந்த தொழிலை ஆரம்பித்தாங்களாம் கூட அந்த தொழிலில் நிறைய இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும். நிறைய கஷ்டங்களை உழைப்பை போட்டு தான் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க, யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. உண்மையை 10 பேர் இருக்கிற இடத்துல உண்மையை உறக்க சொல்லக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என கிரக அமைப்புகள் வளம் வருது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்புகளை அந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனதில் எதெல்லாம் குழப்பமாக இருந்ததோ அந்த குழப்பத்துக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தெளிவாக முடிவெடுப்பீங்க. ஆக்கப்பூர்வமான யோசனை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மற்றவங்க கிட்ட பழகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையாகவும் இடர்பாடாகவும் முடியும். அதனால் மற்றவங்ககிட்ட புதுசாக ஒரு நண்பர்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய நலனுக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக பாடுபடுவீங்க. அது உங்களுக்கு கூடுதல் பாரமாக இருந்தாலும் அது உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்தவங்க நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் உழைப்பீங்க. கூடுதலான உழைப்பு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும். சின்ன சின்ன தடைகள் வந்தால் கூட அதெல்லாம் உடைச்செடிஞ்சிட்டு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்கள் ஒன்று செய்ய வேண்டாம். யாருக்கிட்டையும் பகைச்சிக்க வேண்டாம். பகை இந்த காலகட்டத்தில் தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களை தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. புத்தியில் சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா புத்தி ரொம்ப தெளிவாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. என்ன வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது. பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க.
மனமே ரொம்ப தைரியமா இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோட இந்த காலகட்டத்தில இறங்குவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. எதுலயுமே தயக்கம் காட்ட மாட்டீங்க, பயம் காட்ட மாட்டீங்க. அந்த பயத்தெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, எத நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ, அத நோக்கி போகும் அப்படிங்கிற மாரி இந்த காலகட்டத்தில போவீங்க. ஓரளவுக்கு வெற்றிய இந்த காலகட்டத்தில இந்த மகர ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில செய்யுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து ஒரு கோபூஜை செய்யுங்க. கோபூஜை செஞ்சு நீங்க தொடங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும். அதேமாரி வருகின்ற அமாவாசையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துறாதீங்க. முன்னோர்களுடைய ஆசி இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்த நீங்க எதிர்பார்க்கலாம். முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னா, இந்த தை அமாவாசையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. தர்ப்பணம் கொடுக்கறது நல்ல ஒரு மாற்றத்த கொடுக்கும். அதோட கூட குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, கோபூஜை செய்யறது இது எல்லாமே நல்ல பலன பெற்றுத்தரும். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. சரி, அத பத்தி நம்ம சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல தொழில்ல, வியாபாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றவங்களால ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. கவனமா இருக்கிறது நல்லது. கவனமா இருந்தீங்க அப்படின்னா, வெற்றி உங்க பக்கத்துல தான் இருக்கு. அதனால கவனமா இருங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயுமே விழிப்புணர்வா இருக்கணும். நம்பளுடைய உடன்பிறப்பு தானே, நம்பளுடைய உறவு தானே, நம்பளுடைய நண்பர் தானே, எதுவும் ஏமாத்த மாட்டாங்க, ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஒவ்வொரு விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா, பெரிய பாதிப்போ, இடர்பாடோ, கெட்ட பேரோ எதுவும் வராது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் தொடர்பா வெளியில பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளால ஏதாவது ஒரு பாராட்டோ அல்லது ஒரு பதவி உயர்வோ இந்த காலகட்டத்தில கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதா இருக்கும். வாக்கு வன்மையால நல்ல லாபம் கிடைக்கும். கொடுத்த வாக்க இந்த காலகட்டத்தில காப்பாத்துவீங்க. பழைய பாக்கிலாம் அந்த காலகட்டத்தில வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. புதிய பதவி உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமா இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அலுவலக வேலைக்காக நீங்க இறங்குற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும். அந்த அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனமும் இருக்கு. உங்களுடைய தைரியமும் ரொம்ப சிறப்பா இருக்கு. மனதில இருக்கிற குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். சாமர்த்தியமான பேச்சாற்றல் உள்ள ஒரு நபராக இந்த மகர ராசி என்பவர்கள் வருகின்ற நாட்கள்ல வள வருவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ப்ளஸ்ஸா இருக்கிறதுனால எடுக்கிற காரியமும் உங்களுக்கு ப்ளஸ்ஸா தான் இருக்கும். அதனால ஒவ்வொரு விஷயமே கொஞ்சம் அலசி ஆராய்ந்து இறங்குனீங்கன்னா, உங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றம், பொருளாதாரத்தில நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ள இருந்த அந்த சின்ன சின்ன மன வருத்தம், பிரச்சனை இது எல்லாமே சரியாகி ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில அதிகப்படியா எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் இந்த காலகட்டத்தில கிடைக்கும். உங்களுக்கே கூட ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. அல்லது குடும்பத்தில உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய மனைவியோ வேலைக்கு போய் எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். குடும்ப தொடர்பான பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சாதகமா முடிந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்கள்ல இந்த மகர ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மன வருத்தம்லாம் சரியாகி நல்ல ஒரு சகஜமான நிலை வருகின்ற நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய கல்விக்காக ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்துல செய்வீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு. ஒரு சில இடத்துலலாம் கல்விக்காக நீங்க முயற்சி பண்ண ஒவ்வொரு விஷயமுமே தடையா முடிஞ்சிருக்கும். ஆனா வருகின்ற நாட்கள்ல அந்த தடையெல்லாம் சரியாகி உங்களுடைய குழந்தைகளுடைய திறமையை கண்டு நீங்களே வியந்து போவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்த உங்களுடைய குழந்தைகள் மூலியமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமைகளை உங்களுடைய குழந்தைகள் வெளிப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில ரொம்ப சிறப்பா இருக்கும். மற்றவங்க பாராட்டுற மாரி இருக்கும். அது பார்த்து நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமா வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் வருகை வீட்டுக்கு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இந்த காலகட்டத்தில யாருக்கிட்டயும் வந்து வீண் வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. பேச்சுல நிதானம் இருக்கட்டும். அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டயும் பேச வேண்டாம். நீங்க கலகலப்பா பேசுறேன், மற்றவங்கள மகிழ்விக்கிற மாதிரி பேசுறேன் அப்படிங்கன்னு பேசி தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது. மகர ராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கவனமா இருங்க. ஒவ்வொரு விஷயத்திலுமே திட்டமிட்டு இறங்குங்க. கண்டிப்பா வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியில பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த பயணங்கள் கொஞ்சம் செலவா அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கவனமா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலயும் துணிச்சலா இறங்குவீங்க. துணிச்சல் ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னா கூட, அதீத துணிச்சல் வந்து ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும். கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்போ, இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. விவசாயிகளுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. வங்கியெல்லாம் கூட கடன் கேட்டிருந்தீங்கன்னா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில கிடைக்கும். நீர்வரத்து ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும். விவசாயத்தில நல்ல ஒரு மகசூல் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமா உயரும். இந்த பால் உற்பத்தியெல்லாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். நிலம் சம்பந்தமான வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமா முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில கொஞ்சம் செலவுகள் வரும். கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யறது நல்லது.
புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட தூர தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. மகர ராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீட்டில் கோபூஜை செய்யுங்க. அதோட கூட சனிக்கிழமையில் ஹனுமானை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.